கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பல நாட்களாக பவுலுடைய ஜெபத்திலிருந்து சில விளக்கங்களை பார்த்து கொண்டிருந்தோம். எபேசியர் 1:17 நாம் பார்த்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்கிறாவே தந்திர வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கும் நம்பிக்கை, இந்த ஜெபத்தை குறித்து நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கும் நம்பிக்கை குறித்து நான் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். தேவன் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவராயிருக்கையில் நான் அவனை அழைத்தேன். ஆக நான் அழைத்தபடினாலே, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டபடினாலே அவனுக்கு கிடைச்ச அடுத்த ஆசீர்வாதம், நான் அவனை ஆசீர்வதித்தேன், மூன்றாவது அவனை பெருகச் செய்தேன் என்று சொன்னார். அது மாத்திரம் கர்த்தர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அழைப்பிலே பெருக்கம் உண்டு. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். நாம் பார்த்தோம். அதன் வனாந்திரத்தை எதனை போலவும் அதன் அவாந்தரவழியை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார். சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் அதிலே உண்டாயிருக்கும் என்று சொன்னார். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய காரியங்களை விளங்காத போது துக்கம், துயரம், முறுமுறுப்பு, கூக்குல் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் விளங்கும் போது எப்படி அது துக்கத்தை மாற்றுவது, துயரத்தை எப்படி மாற்றுவது, பிரச்சனையை எப்படி மாற்றுவது என்று தேவனுடைய வார்த்தையை அறிய 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 வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்றுகிறோம். அதனால தான் எஸ்ஐயா 35 இப்படி சொன்னார். நேற்று தினம் நாம் பார்த்தோம். வனாந்திரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்றார். வாழ்க்கை வனாந்திரமா, வறண்டு கிடக்கிறதா? இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை விளங்கும்போது வனாந்திரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாக செழிக்கும், அது பூரித்து பாடும் என்று நாம் பார்த்தோம். அப்போ அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பொதுவான ஒரு காரியம், தேவன் ஒரு மனிதனை அழைத்தால் அவரை ஆசீர்வதிக்கிறார், அவரை உயர்த்துகிறார் என்று பார்த்தோம். ஆகையினால அருமையானவர்களே, இந்த வேத வசனங்களை நம் ஒரு நடுநிலையோடு ஒரு தெளிந்த ஒரு மனதோடு நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் வாசித்து பார்க்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35 சில வசனங்களை நான் உங்களுக்கு மத்தியிலே வைக்கட்டும். 35:3 வாசிக்கிறோம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுற முழங்கால்களை பலப்படுத்துங்க. இன்னைக்கு கலந்த கைகள் தளர்ந்து போயிருக்குது, வேலை செய்ய முடியல. என்ன செஞ்சாலும் ஒரு சலிப்பு, வெறுப்பு, ஒன்றும் உருப்பட்டதில்லை. எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் சரியில்லை, என் பணமெல்லாம் லாஸ் ஆகிடுச்சு, நிறைய போயிடுச்சு. அருமையானவர்களே, எந்த லாஸ் ஆகிறத பற்றி கவலை இல்லை. ஆண்டோட காரியங்களை விளங்கிக்கிட்டீங்கன்னா எதை லாஸ் ஆக்கினீர்களோ, எதை இழந்தீர்களோ அதை அதிகமாக பல மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள். ஆகினாலே இந்த வசனத்தை, சத்தியத்தை அறியுங்கள். இதை பெற்றுக்கொள்வதற்குண்டான வசனங்களை கவனமாய் கேளுங்கள். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, எதையெல்லாம் பறிகொடுத்தீர்களோ அதை பல மடங்கு திருப்பி பெறுவீர்கள். நான் என் வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கிறேன். ஆனால் நான் எவ்வளவு இழந்தேங்கிறத விட, தேவன்கிட்ட வந்த பிறகு நான் இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக நான் பெற்றிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இவர் சொல்லுகிறார், மனம் பதறுவதை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஏன் மனம் பதற வேண்டும்? தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுன்னு சொல்லியிருக்கிறாரே. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்யலாம் சொல்லலாமே என்று பவுல் கேட்கிறார். ஆமாம் அருமையானவர்களே, மனம் பதற வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு ஞான அறிவு, வெளிப்பாடு. தேவன் யார், என் இயேசு யார், அவர் நன்றி கெட்டுள்ள துரோகிக்கு நன்மை செய்கிறார் என்று சொன்னேன். அப்படியானால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு போகிறான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் குற்றமற்றவன், கண்டிக்கப்படாதவன். இந்த இயேசு யார்? இவர் சர்வத்தை உண்டாக்குனவர். சிங்காசனங்களானாலும் துறைத்தரங்களானாலும் காணப்படுகிறவைகள் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் இயேசுவுக்குள் உண்டாக்கப்பட்டது. இந்த பூமியும் அது நிறைவு உண்டாக்கின தேவன் காணக்கூடிய விதத்திலே, தொடக்கூடிய விதத்திலே இயேசு என்ற ரூபத்திலே மனிதனாக வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் பூமியில் இருக்கும்போது சொல்லுகிறார், நான் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாலே உண்டான் என்று சொன்னார். அவர் ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், 17 யோவானிலே அவர் சொல்லுகிறார், பிதாவே உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே நீரில் அன்பாயிருந்ததான. அப்போ உலகம் தோன்றதுக்கு முன்னாலே ஒரு பிதா இருந்தார், ஒரு குமாரன் இருந்தார். சகலமும் கொரிந்தியரில் வாசிக்கிறோம், அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆகையினால அருமையானவர்களே, இந்த தேவன் வார்த்தையாக இருந்த தேவன் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். அந்த மனிதனாக வந்தவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். சரி, ஆகையினாலே இந்த தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். கொலோசியர் 1:27 வாசிக்கிறோம், கிறிஸ்துவானவர் புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த மகிமை ரகசியம் என்னதென்று தேவன் தன் பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது ரகசியம். கிறிஸ்துவானவர், ஒரு மனிதன் இயேசு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு அவனுக்குள்ள வருகிறார். கிறிஸ்துவானவர், உலகத்தை உண்டாக்கின கிறிஸ்துவானவர், சூரிய சந்திர நட்சத்திர கிரகங்களை உண்டாக்கின கிறிஸ்துவானவர்,
மகிமை நம்பிக்கையாக, அதாவது உங்கள் பிரச்சனையை மாற்றக்கூடியவராக, சூழ்நிலையை மாற்றக்கூடியவராக, வனாந்திரத்தை மாற்றக்கூடியதாக, அதான் அவர் அழைச்ச ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. என்ன? மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்போ தேவன் எங்கே? ஒரு விசுவாசியானால் அவனுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எனக்குள் வாசம் பண்ணுறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எனக்குள்ள லாபுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே சமயத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் என்ன கேட்கலாம்? அவிசுவாசி ஜெபம் என்ன? ஆண்டவரே எனக்குள்ள வாரும், இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு சிலருக்கு அநேக ஜெபம் பார்த்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இருப்பார்கள். என்ன ஜெபம் பண்ணும்? நான் ஒரு காலத்தில் அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவரே வாரு, ஆண்டவரே வாரு, ஆண்டவரே வாரு, ஆண்டவரே வாரு, ஆண்டவரே இறங்கு, ஆண்டவரே இறங்கு, ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு புரிய வைத்தார், என்னுடைய அறியாமை விளக்கி காட்டினார். உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்க, உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறேன், சேரில் உட்காந்துருக்கிறேன், நீங்கள் கதவை திறந்துக்கிட்டு வெளியே பார்த்துட்டு பிரதர் பிரான்சிஸ் வாங்க பிரதர், வாங்க பிரதர், வாங்க பிரதர்னா என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன், நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறேன், இது சோபாவில் தான் உட்காந்துருக்கிறேன், இவங்க என்ன பண்ணுறாங்க? வாரம் ஐயா, வாரு ஐயா, வாரு ஐயா ரோட்டில் பார்த்தா பார்க்கறதுக்கு வேடிக்கையாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய ஜெபம் வித்தியாசமாக இருக்கணும். அவங்க எப்படி சொல்ல வேண்டும்? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ள வாசம் பண்ணுறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 4:6 நான் சொன்னேன் அல்லவா? என்ன சொன்னேன்? அது நம்பிக்கை தான். நான் அழைச்சதுனால எனக்கு கிடைச்ச நம்பிக்கை, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டபடி நமக்கு கிடைச்ச நம்பிக்கை. இன்னும் தொடர்ந்து நாம் பார்ப்போம். எபேசியர் 4:6 என்ன சொன்னோம்? உங்கள் எல்லார் மேலும் ஒரு பிதா உண்டு, ஒரு தேவன் உண்டு, அவர் உங்கள் எல்லார் மேலும் எல்லாரோடு எல்லாருக்குள்ள இருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்து என் மேல இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். வேதம் சொல்லுகிற போது எனக்குள்ள இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலை வரும்போது, பிரச்சனை வரும்போது ஆண்டவனை கைவிட்டாரா, என்னை மறந்துட்டாரா? இல்லை. அப்போ வேத வசனத்தை கொண்டு மனம் பதறக்கூடாது. வார்த்தை சொல்கிறது என்ன? அப்போ விசுவாசங்கிறது என்ன? அது இருதயத்தில் இருக்கக்கூடியது. நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய மனதும் மாம்சம் சொல்றதை கேட்கக்கூடாது. மனதும் மாம்சம் என்ன சொல்லுது? தேவன் என்னை விட்டுட்டாரு, கைவிட்டாரு, மறந்துட்டாரு. நோ 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 நோ. வேதவசனம் என்ன சொல்கிறது? மனம் பதறலை பார்த்து திடன் கொள்ளுங்கள் என்றால் திடன் கொள்ள வேண்டும். எதில் திடன் கொள்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையில் திடன் கொள்கிறோம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை திடன் கொள்கிறோம். ஆகிய வார்த்தை தான் சத்தியம். அந்த வார்த்தையை நம்புகிறோம். நம்புறதுக்கு எது இல்லை இருந்தால் கூட நம்பிக்கையோட விசுவாசிக்கிறோம். சாதகம் இல்லாத சாத்தியக்குறி இருந்த போதிலும் இது சாத்தியக்குரியே இல்லை, நம்புறதுக்கே வாய்ப்பு இல்லாட்டா கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறோம். இதில் பின்னால பார்ப்போம். அது விசுவாசத்தை படிக்கும் போது அதை பார்ப்போம். இங்கே என்ன சொல்கிறார்? ஏசாயா சொல்கிறார், மனம் பதறுகளை பார்த்து திடன் கொள்ளுங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். வேதம் சொல்கிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீங்களும் கூட கர்த்தருடைய வாழ்க்கையில் சூழ்நிலை நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசிக்கும் பொழுது அதான் நீதி என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தால் அவன் நீதி, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம சொன்னால் அவன் அநீதி என்று வாசிக்கிறோம். தேவன் சொல்கிறது எதுவோ அது எனக்கு நம்ப முடியாட்டா கூட, எனக்கு விளங்காகிட்டா கூட, நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தா அது நீதிமான் என்று சொல்லுவார். என் பாரு, என் வார்த்தையை விசுவாசிக்கிறான், அது நீதி என்று சொல்கிறார். வார்த்தையை விசுவாசியாதன பேரு அநீதிமான், அவிசுவாசி என்று சொல்லுவார். ஆனால் தான் ஆபிரகாம், வேதம் சொல்கிறது ஆபிரகாம் தேவனை வார்த்தையை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ வார்த்தையை விசுவாசிக்கிறவன், நான் தேவனுடைய வார்த்தையின் பிரச்சனைக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். உதாரணமாக நான் சொன்னேன்லவா, பிள்ளைகள் குழப்பமாக இருக்கும் பொழுது, பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது இப்படி சொல்கிறேன், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என்னுடைய பிள்ளையோட சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆனால் துர்ச்செய்தி வருகிறது, பிள்ளைகள் சரியில்லை, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தரை நம்புகிற நீதிமானுடைய ஆசீர்வாதம் என்ன? அவன் துர்ச்செய்தியை கேட்பதனால் அவன் இருதயம் கலங்காது. அவன் கர்த்தரை நம்பி, அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி திடனாக இருக்கும். சங்கீதம் 113 வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். அப்போ என்னை மனம் பதறக்கூடிய செய்திகள் வருகிறது, நான் என்ன செய்கிறேனோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக இந்த உலகத்தில் ஒரு வல்லமையும் இல்லை. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், ரெண்டு பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும் பதில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, உதாரணமாக ஒரு இடத்துல ஒரு வியாதி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வியாதியில மனம் பதற வேண்டிய சூழலில் வருகிறது. ஒரு நாள் என்னுடைய உடம்புலே சில மாற்றங்கள் இருந்தபோது அடிக்கிற தடவை நான் பாத்ரூம் போய் கொண்டு இருந்தேன். உடனே என்னை மனைவி சொன்னாங்க, வாங்க ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணணும் வாங்கினாங்க. சரி என்று நான் போனேன். நான் போன உடனே ஆஸ்பத்திரியில் போய் என்னுடைய பிளட் யூரின்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ண ஒரு லிஸ்ட் கொடுத்தார். உனக்கு வந்து சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, பிபி இருக்குது. டாக்டர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தார். அது உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கருவிகள் சொல்வது உண்மை. நான் வீட்டுக்கு அதுக்கு உண்டானே அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே மனசில் ஒரு பதட்டம், ஐயோ நம்ம நல்லா இருந்தோமே, சுகர் வந்துருச்சா, கொலஸ்ட்ரால் வந்துருச்சா, பிபி வந்துருச்சா. உடனே எனக்கு ஒரு மனம் பதறக்கூடிய நிலை. இந்த நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்டா நான் தேவனுடைய பிள்ளை, இந்த தேவன் என்னோடு இருக்கிறார், என் மேல் இருக்கிறார், எனக்குள் வாழ்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானா இந்த தேவன் யாரு? உலகத்தை உண்டாக்குற தேவன். இந்த தேவனுக்கு ஒரு பேர் உண்டு, யெகோவா ரஃபா என்றும் யெகோவா ரோஹி என்றும், அவர் வந்து சுகமாக்குற தேவன் என்றும் நடத்துகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. தாவீது சொன்னான் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்னான். நான் சொன்னேன் கர்த்தரின் தகப்பனாக இருக்கிறார். ஆகையினாலே இப்பொழுது எனக்கு மனம் பதறக்கூடியதான ஒரு செய்தி வருகிறது. என்ன? வியாதி இருக்கிறது. நான் உடனே என்ன பண்ணேன்? கதவை சாத்தினேன், பூட்டினேன். கர்த்தாவே வசனம் என்ன சொல்லுகிறது?
அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். 1 பேதுரு 2:24 என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய பாவங்கள் நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் வேதம் சொல்லுது குணம் ஆவீர்கள் சொல்லல, ஆகிக்கொண்டிருக்கேன்னு சொல்லல, குணம் ஆனீர்கள், ஆகிவிட்டீர்கள் என்று சொல்லுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வியாதி சுமந்து தீர்த்துட்டான்னு சொல்லுது. உடனே என்ன பண்ணு, கதவை சாத்தி ஆண்டவரே டாக்டர் சொல்கிறார்கள், கருவி சொல்லுகிறது, நான் உடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன், உங்கள் தழும்புகளால் குணமானீர். ஒரே பாட்டு, அதான் சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம். உடனே பாட்டு, வசந்த எண்ணி எண்ணி பாடினேன், ஆண்டவரே தந்தீரே தேவா, சுகம் தந்தீரே தேவா, நான் சுகமானேன். உடனே பாட்டு, உங்க முதுகில நான் உருண்டு புரண்டுட்டேன், உங்க தழும்புகளை சுகம் ஆயிட்டேன் என்று சொல்லி வார்த்தை சும்மா சொந்த பாட்டுகளை பாடி துதிச்சு ஆடி மையப்படுத்தினேன். 2-3 நாள் கழிச்சு நல்லா துதிச்சு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையில மனம் பதறாம உறுதியான துதிச்சுட்டு ஒரு ஆள் போய் செக்அப் பண்ணி கொடுத்தேன், செக் பண்ணி பாரு அப்படின்னு. அவன் செக் பண்ணி பார்த்தா எல்லா ரிசல்ட்டையும் பார்த்தான். எல்லாம் ஒன்றும் இல்லை சார், சுகர் கரெக்டு, கொலஸ்ட்ரால் இல்லை, இப்போ எல்லாம் இல்லை. அவன் பாருங்க, ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது மனம் பதற வைக்கிறது, நம்முடைய பிரச்சனைகள் நம்மளை கலங்கடிக்க வைக்கிறது. அதனால தான் மனம் பதறுதல் பார்த்து திறன் கொள்ளுங்கள், பயப்பட வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தை எண்ணி திறன் கொள்ளுங்கள், ஏன்னா வார்த்தை தான் சத்தியம். அருமையானவர்களே, இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு வாழ்க்கையில் அனுபவம். தேவனுடைய வார்த்தையை வேதத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, அதை விசுவாசித்து நாம் அனுபவமாக கொண்டு வர வேண்டும். இன்னும் நான் சொல்ல முடியும், ஒரு நாள் நானும் என்னுடைய மகனும் நாங்கள் அசாமில் இருக்கின்ற பொழுது, ஷில்லாங்கிற தேசத்தில் இருந்தபோது என்னுடைய பெருவிரலிலே ஒரு கொடூரமான வலி வந்தது. வலி வந்த உடனே என்னுடைய உடனடியாக வலி கோரமாக இருந்தது. உடனே என்னுடைய மகனை கூப்பிட்டேன். நாங்கள் வியாபார விஷயமாக சென்றிருந்த போது அப்படி வந்தது. அப்போது என் மகனை கூப்பிட்டு சொன்னேன், மகனே என் உடம்புல கை வச்சு ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன். அவன் யோசித்தான். ஏன்னா வேதம் சொல்கிறது, தாங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்களை குறித்து 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் உண்டாகும் என்று சொல்லியிருக்குது. இப்போ நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ப்ராக்டிஸ் பண்ணாத பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். உடனே கை வச்சு ஜெபம் பண்ண சொன்னேன். ஜெபம் பண்ணிட்டான். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தா வலி அதிகமாயிடுச்சு. வலி அதிகமான உடனே ராத்திரி போல பயங்கரமான வலி. அவங்க நாங்கள் படுத்துருக்கிறோம். உடனே என்னால் வலி தாங்க முடியல, வின்னு கால் தெரிக்குது. உடனே எந்திரிச்சேன். ரொம்ப நாள் அந்த வலி இருந்துச்சு, கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமாயிடுச்சு. அதிகமான உடனே என்ன பண்ணுன்னு எந்திரிச்சேன். ஆண்டவரே உங்க தழும்புகளை சுகமானே, உங்க தழும்புகளை சுகமானே, இயேசுவின் நாமத்தில் வியாதி எப்போ என்ன எங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டார். நான் சுகமானே சொன்ன உடனே அந்த வல்லமை குறையும், அந்த வலியுண்ட வேதனை குறையும், தூங்குவேன். கொஞ்சம் தூங்கின உடனே திருப்பி வலிக்கும். திருப்பி எந்திரிச்சு, ஆண்டவரே உங்க தழும்பால சுகமாயிட்டேன், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டேன், நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, நீ எனக்குள்ள இருக்கிறீ, என் மேல இருக்கிற நான் சுகமானே சொல்லி கத்துறது. இப்படி விடிய பல முறை போராடணும். ஆனா விடியதுக்குள்ளாக நான் ஜெயித்தேன். இருந்தால் நாம் முற்றும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதான் மனம் பதர்களை பார்த்து திடம் கொள்ளாதீர்கள். உங்கள் தேவன் பயப்படாதீர்கள். உங்கள் தேவன் நீதியை சரி கட்டுவார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் தேவன் உங்களுக்குள்ள தேவன் பழைய ஏற்பாட்டில் வருவார் என்று இல்லை, புதிய ஏற்பாட்டிலே வந்தவர் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தால் நீதியை சரி கட்டுகிறவர். எந்த வார்த்தை விசுவாசிக்கிறீர்களோ அந்த வார்த்தை நிறைவேற்றுவது தான் நீதியை சரி கட்டுவது. அது உங்க வாழ்க்கையிலே நிறைவேறும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு, பழைய ஏற்பாடு வருவார், கிடைக்கும், நடக்கும். ஆனா புதிய ஏற்பாடுல வந்திருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நமக்கு உண்டு, அங்கிறதான் சத்தியம். அருமையானவர்களே, இங்க என்ன வாசிக்கிறோம் பாருங்க. உங்கள் தேவன் பள்ளிக்கு வருவார், இல்ல வந்துட்டார், அவர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்க. ரட்சித்துட்டார். ரட்சகர் என்னுடைய மீட்பர், என் ரட்சகர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவருங்க எல்லாருக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நீங்களும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகினாலே என் ரட்சகர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என் மீட்பர் எனக்குள்ளே வருகிறார். இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? பிரச்சனை ஒன்று சொல்கிறது, சூழ்நிலை ஒன்று சொல்கிறது, என் மனது ஒன்று சொல்கிறது, என்னுடைய சொந்த பந்தம் ஒன்று சொல்கிறது, இயற்கை ஒன்று சொல்கிறது. நான் என்ன சொல்ல போகிறேன்? தேவனுடைய வார்த்தை என்னை விசுவாசித்து அதை பேச போகிறேன். அப்படி மனம் மதர வேண்டிய அவசியம் இல்லை, பிரச்சனையை பார்த்து குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் தேவனுடைய வார்த்தையில் உறுதியான கத்தனை துதிக்கும் பொழுது, அதை நான் பேச ஆரம்பிக்கின்ற பொழுது, என் வாழ்க்கையில வார்த்தையில் இருக்கிற வல்லமையை சரிகிட்டத்தக்கதாக தேவன் எனக்குள் இருந்து வெளிப்படுகிறார். என்னில் இருக்கிற வல்லமை, நான் விசுவாசிக்கிற தேவனுடைய வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் 100க்கு 100 அதை நிறைவேற்ற என் கண்கூடாக நான் காண்கிறேன். அருமையானவர்களே, இதுதான் ரகசியம். சரி, கர்த்தருக்கு தேவன் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய இயேசு அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிறது என்ன? அவர் அதான் சொன்னேன், யோவான் 1:12-13 சொல்லும்போது, அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவராய் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவன் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறான். அவர்கள் மாம்சத்திலாவது மனுஷ சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினால் பிறக்காமல் அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று யோவான் 1 வாசிக்கிறோம். நான் தேவனால பிறந்தவன். இதுக்கு முன்னாடி எக்ஸ் என்ற தகப்பனுக்கும் ஒய் என்ற தாய்க்கும் பிறந்த இன்னாரு சோ. ஆனா இப்போ இயேசு ஏத்துக்கிட்ட அந்த உறவுல போய் இன்னொரு உறவுக்கு போயிருக்கிறேன். அந்த சரீர பிரகாரம் பிறப்பை விட அதை விட மேலான பிறப்பு யார்? நான் தேவனுடைய பிள்ளை. என் தேவன் யார்? வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவர் யார்? மல்டி மில்லியன். அப்ப நான் யார்? இயேசு ஏற்றுக்கொண்டபடினாலே நானும் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளை மாத்திரமல்ல, தேவனுடைய சொத்துக்கு நான் பங்காளி. தேவன் ஐஸ்வர்யவர், நான்
தான் ஐஸ்வர்யவான் தான். என் தேவன் பரிசுத்தர், நானும் பரிசுத்தர் தான். அப்போ பரிசுத்த விரோதமும் வரக்கூடிய காரியங்களை இயேசு நாமத்தை ஏற்று நிற்கிறேன். தரித்திரத்தை இயேசு நாமத்தை ஏற்று நிற்கிறேன். உடனே என்ன பண்ணுறேன், கோடிக்கணக்கு, அதான் எப்போதும் சொல்லுவேன், கோடிக்கணக்கான பணம் என் பாக்கெட்டில் இருக்கிறனால கோடீஸ்வரன் இல்லை, கோடீஸ்வரனுக்கு பிறந்தனால கோடீஸ்வரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த தேவனுடைய பிள்ளை என்ற நிலை எப்படி கிடைக்கிறது? இலவசமாக கிடைக்கிறது. ஆனால் நான் மனம் பதற வேண்டிய விஷயம் இல்லை, நான் கலங்க வேண்டிய விஷயம். நான் தேவனுடைய பிள்ளை. என்ன தேவனுடைய பிள்ளைங்கும் போது என்னை பாதுகாக்க வேண்டியது கடமை, என்னை பராமரிக்க வேண்டிய கடமை, என்னை போஷிக்க வேண்டிய கடமை, என்னை வாழ வைக்க வேண்டிய கடமை, என்னை எல்லா பக்கத்திலும் விருத்தியாக்க வேண்டியவருடைய கடமை, எனக்கு ஐஸ்வர்யத்தையும் சொத்தையும் சுதந்திரத்தையும் கொடுக்க வேண்டியவருடைய கடமை. இரண்டாவது என் தகப்பன், அவர் இல்லாதப்பட்டவர் அல்ல, இருக்கப்பட்டவர். அல்லேலூயா. இதை நான் விசுவாசிக்கும் போது நான் மகிமையை காண்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நீங்க விசுவாசிங்க, நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் மகிமையை காண்பீங்க. அது மாத்திரமல்ல, ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்றாருன்னா, கலாத்தியர் 4:6, மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால், எப்படி இயேசு விசுவாசித்தோன்னு தேவனுடைய பிள்ளை, நான் புத்திரன், நான் புத்திரனா இருக்கிறபடினால தேவனை பார்த்து எப்படி வரும், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார். இங்க ஆவியில தேவனுடைய ஆவி இருக்குது. இவன் பிரச்சனைனா மனசு தான் பிரச்சனை. என் சரீரத்தினுடைய 5 புலன்கள் சில பிரச்சனை பண்ணுகிறது. அதை நான் தொடர்ந்து பார்ப்போம், அது எப்படி மேற்கொள்வது, எப்படி ஜெயிப்பது. ஆகையினால் தான் கலாத்தியர் 4:6 வாசிக்கிறோம், ஆகையால் இனி அடிமையாயிராமல் புத்திரனா இருக்கிறான். இந்த அடிமைத்தன புத்தியெல்லாம் போயிடணும். நியாயப்பிரமாணத்துக்காரங்க அடிமைத்தனத்துக்குறான்னு சொல்றாங்க. நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசித்த போது நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நான் இனி அடிமை அல்ல, நான் சுயாதீனன், நான் புத்திரன். நான் அடிமை அல்ல, ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். ஆசீர்வாதம் எனக்குரியது, சுகம் எனக்குரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் எனக்கு நம்பிக்கை. அப்படியானா தான் நம்மை அழைத்ததுனால எனக்கு என்ன கிடைச்சது? நான் எனக்கு தேவனுடைய புத்திரன் என்றதானே ஒரு நிலை கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே நான் அடிமை அல்ல, நான் புத்திரனா இருக்கிறேன் என்பதான காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. என்ன வாக்குத்தத்தம்? எதை விசுவாசித்தா தேவனுடைய பிள்ளையா இருக்குன்னு இயேசு அதிகாரம் சொன்னார். அப்ப நான் இயேசு விசுவாசிக்கிறேன், வாக்குத்தத்தின்படி நான் பிள்ளைகளா இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகின்ற பொழுது இப்படியா சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறபடினாலே பிதாவாய் தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். அல்லேலூயா. என்ன அருமையான வசனம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே, தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டபடினாலே எனக்கு கிடைச்ச மாபெரும் பாக்கியம் என்ன? நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், சர்வலோக தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அண்ட சராசரி உருவாக்க தேவாதி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். தேவாதி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே தேவன் பாராட்டின அன்பை நான் பார்க்கிறேன். இதுவரைக்கும் விளங்காம இருக்கலாம், விசுவாசிக்காம இருக்கலாம், இப்ப நான் விசுவாசிக்கிறேன். அன்பு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அன்பு ஒரு மனுஷனை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. அன்பு நிபந்தனை இல்லாமல் நன்மை செய்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வாழ்க்கையிலே நீங்க விசுவாசிக்க ஆரம்பித்தால் தேவன் பாராட்டின அன்பை பார்க்க முடியும். அருமையானவர்களே, சில பெற்றோர்களை நான் பார்த்திருக்கிறேன். அன்பு அதிகமா இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு வேலை முடிச்சு வரும்போதெல்லாம் சிலர் மிக்சர் வாங்கிட்டு வரதை பார்க்கிறேன், ஸ்வீட் வாங்கிட்டு வரதை பார்க்கிறேன். அன்பை ஒரு செயல் மூலம் காட்டுகிறார்கள். உலக மனிதன் கூட தன் அன்பை செயல் மூலம் காட்டுகிறார்கள். நான் இப்போது தேவனை விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்று விசுவாசிக்கிறபடினாலே தேவன் பாட்ட அன்பு பாருங்கள் என்று சொன்னேன். ஒருவேளை இதுவரை பார்க்காம இருக்கலாம், இப்போது நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய அன்பை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். அப்ப தேவனுடைய அன்பு என்ன செய்கிறது? சொந்த மகனை கொடுத்தார், எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்தார். உங்க வாழ்க்கையிலே நீங்க விசுவாசிக்க ஆரம்பித்தால் தேவனுடைய அன்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரைக்கு வாழ்க்கையில கடனை மாற்றக்கூடிய தேவனுடைய அன்பை பார்க்க போகிறீர்கள். ஒரு பிரச்சனையை மாற்றக்கூடிய தேவனுடைய அன்பை பார்க்க போகிறீர்கள். ஏன்னா இவர் சர்வம் உள்ளவே தேவன், இவர் சிருஷ்டிகர், அவர் வெங்கல கதலை உடைக்கிறவர். எஸ்ஐ 45 கோரேஸ் என்ற ராஜாவுக்கு முன்பாக கத்த சொன்னான். வேதம் சொல்லுகிறது, கோரேஸ் என்கிறவன் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், பாபிலோனிய மன்னன். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நன்மைகளை செய்தான். ஆகையினால நான் அபிஷேகம் எனக்கு கோரேஸ் முன்பாக ராஜாக்கள் இடைக்கட்டுகள் அவிழ்க்கும்படியாக கதவுகள் பூட்டப்படாது இருக்க முடியாது நான் செய்வேன்னு சொன்னார். அப்புறம் கோரேஸ் நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு சொல்றேன், நான் உனக்கு முன்னாலே போய் கோணலான செவ்வையாக்குவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த அழைச்சதுனால பாருங்க, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு சாதாரணமாகவே இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு இயேசு அழைப்பை ஏற்றுக்கொண்ட நமக்கு எத்தனை அதிகமா செய்வார். அந்த வசனத்தை நான் வாசிக்கட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 45:1-2 வசனங்கள். கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணினேன், கோரேசு முன்பாக சாதிகளை கீழ்ப்படுத்துவாராம். எத்தனை சந்தோஷமான செய்தி. சாதிகளை கீழ்ப்படுத்துவாராம். அப்படியானா நீங்க நினைக்கிறாங்க, ஐயோ என் குடும்பத்தில் புருஷங்க ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியுமா? இல்லைங்க, விசுவாசிங்க. ராஜாக்களை கீழ்ப்படுத்துற ஆண்டவர், சாதிகளை கீழ்ப்படுத்துற ஆண்டவர். பிசாசு என் குடும்பத்தில் யாரையும் கீழ்ப்படுத்துறது இல்லை. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுத்தும். ரட்சிக்கப்படுவார்கள், எந்த குழப்பம் உள்ளவர் மாறுவார்கள். நான் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய அன்பை விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக என் கணவர் கீழ்ப்படுவார் தேவனுடைய வார்த்தைக்கு, அல்லது மனைவி கீழ்ப்படுவார்கள். இயேசுவின் நாமத்திலே மாறுவார்கள் விசுவாசித்தார், நீ கர்த்தருடைய மகிமையை காண்பார். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கோரேஸ் ரட்சிக்கப்படாத மனிதனுக்கே செய்வார் என்றார். கோரேஸ் ரட்சிக்கப்படாத ஒரு ராஜா, அவருக்கு என்ன செய்வாராம் பாருங்களேன். அப்போ நம்பிக்கை, கர்த்தர் என்னை அழைச்சனால எனக்கு நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கு செய்கிறார்.
தேவனை அறியாத மனிதனுக்கு செய்கிறார் என்றால் தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளையா எனக்கு செய்வது கோடி மடங்கு நிச்சயம் அல்லவா? என்ன வாசிக்கிறோம் பாருங்க. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக சாதிகளை கீழ்ப்படுத்தி வாரான், ராஜாக்கள் இடைக்கட்டில் அழிப்பாரான், அவனுக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாது இருக்கத்தக்கதாக வாசல் பூட்டப்பட்ட கதவுகளை திறந்து வைக்க முடிக்கும். அவனை பார்த்து அவனுக்கு வலுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்கிறதா, யார் வலுகையை பிடிச்சி ரட்சிக்கப்படாத வலுகையை பிடிச்சி அவனுக்கு துணை செய்கிறாராம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், உங்களுக்குள்ள வாழ்கிறார் அல்லவா, உங்களுக்கு லாபுகிறார் அல்லவா, ஏன் தேவனை வார்த்தை விசுவாசிக்க முடியல? எங்கெங்க நெகட்டிவ் இருக்குதோ, எங்கெங்க பிற்போக்கா இருக்குதோ அதை தான் விசுவாசிக்கிறாங்க. எங்கெல்லாம் நல்ல வசனம் இருக்குதோ அதெல்லாம் எடுக்கிறது இல்லை. அருமையானவர்களே, எங்கெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டுக்கோ அதை விசுவாசிக்கிறது இல்லை. ஆசீர்வாதம் எனக்குரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வலுகையை பிடிச்சி துணை சொல்றாராம். யாரு வலுகையை பிடிச்சிருக்கிறாராம்? கோரேசுங்கிற ஒரு மனிதனுடைய கையை பிடிச்சிக்கிறாராம். அவன் கோரேசுடைய கையை பிடிச்சாருன்னா நம்மளுக்கும் சொல்லாரு, நான் உன் வலுகை பிடித்து உனக்கு துணை சொல்ல. அதை நம்புறதே இல்லை. பிரச்சனை வந்து பிரச்சனை தான் பார்க்குறோம், கஷ்டம் வந்து கஷ்டத்தை தான் பார்க்குறோம், தரித்திரம் தரித்திரத்தை பார்க்குறோம், கோடீஸ்வர தேவனை பார்க்க முடியல. நான் யார் என்பது விளங்கலை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆசீர்வாத சொந்தக்காரர் என்பது விளங்கலை. இது பாருங்க, பிரச்சனையை பார்த்துட்டே இருக்கிறோம், அதையே சிந்திக்கிறோம், அதையே விசுவாசிக்கிறோம், கடைசியில் பிரச்சனையே மாண்டு போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எல்லாம் அருமையானவர்களே. இங்க பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, நான் உனக்கு முன்னே போய், யாரு? கோரேஸ் ராஜாவுக்கு முன்னாலே உனக்கு முன்னே போய் கோணலாலே செவ்வையாக்குவேன். ஒரு கோரேஸ் ராஜா தேவனுடைய மனிதன் அல்லாத ஒரு மனிதன், ஒரு புறஜாதியான மனிதனுக்கு ஏதோ தேவனுடைய ஜனங்களுக்கு நன்மை செய்தபடியினாலே கோரேஸ் ராஜா உனக்கு முன்பாக என் தேவன் நன்மையான செய்வார் என்றால், உனக்கு முன்னாலே போய் கோணலாலே செவ்வையாக்குனா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையாய் எனக்கு கோடி மடங்கு நன்மை செய்வது நிச்சயம் அல்லவா? என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாபாரத்தில் இருக்கிற கோணல், குடும்பத்தில் இருக்கிற கோணல், பிள்ளைகள் கோணல், அல்லது மற்ற எந்த கோணலையும் மாற்றக்கூடிய ஒரு சர்வவல்லமையுள்ள தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கோரேஸ் உள்ள தேவன் வாசம் பண்ணவில்லை, ஆனால் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எத்தனை உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார்? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவனை செவ்வையாக்குவேன். அது மாத்திரமில்லை, 3ஆம் வசனம் பாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் கர்த்தராகிய கர்த்தர் நான் என்று நீ அறியும்படிக்கு, கர்த்தர் நான் என்று நீ அறியும்படிக்கு. 4ஆம் வசனம், வெங்கல கதவுகளை உடைத்து, அதான் நம்ம அழைச்ச நமக்கு ஒரு நம்பிக்கை, என்ன ஆண்டவர் அழைச்சாரு, எனக்கு என்ன செய்வார்? வெங்கல கதவுகளை உடைத்து, எதை கிடைக்கும்? வெங்கல கதவு, ஐயோ கதவையில் பூட்டி கிடக்குதுப்பா, யாரும் உடைக்க முடியும்? நான் ஒன்றும் உடைக்க வேண்டாம், நான் ஆண்டுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், எனக்கு அதுக்காக எதையும் செஞ்சு ஆண்டவரே ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் ஒரு சம்மட்டியை போச்சு ஆண்டோட போய் உட்காந்து நானும் உடைக்க ஆண்டவரே இருக்கலாம், நன்னா போய் இவர் பேசுறது ஓடிப்போ, நான் உனக்காக என்ன விசுவாச்சேன்னா, நான் உனக்கு முன்னால போய் உன்னுடைய உதவி இல்லாம, உன்னுடைய ஒத்தாசை இல்லாம நான் என்ன பண்ணி, நீ விசுவாசி, வெங்கல கதவு உடைப்பேன். ஐயோ ஆண்டவரே ஆசீர்வாதமே இல்லை, ஒரே தடையா இருக்கு, நோ 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 நோ, வெங்கல கதவு உடைப்பேன், இரும்பு தாழ்பாலை முறிப்பேன். இன்னைக்கு அனைவரும் எங்க கதவு எவ்வளவு பெருசு சொல்றாங்க, தாப்பா எவ்வளவு பெருசு சொல்றாங்க, நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெருசுன்னு தெரியல. அனைவரும் பிரச்சனை பத்தியே பேசி 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 பிரச்சனையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தை மடிச்சும் போனாங்க. அருமையானவர்களை, பிரச்சனை பார்க்க வேண்டியதில்லை, தேவனை பாருங்க. உங்களுடைய மனம் 1000 சொல்லலாம், ஆனால் உங்கள் ஆவில் இருக்கிற வேத வசனத்தை பாருங்க, இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவர் நம்ம அழைச்ச நமக்கு உண்டான நம்பிக்கை. எனக்கு என்ன செய்வார்? இந்த தேவன் என்ன பண்ணுவார்? நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளை இல்லாதவனுக்கு தேவன் சில நன்மைகளை செய்வார் என்றால், அவர் நன்றி கற்றவங்க துரோகிக்கு நன்மை செய்வார் என்றால், சகல மனுஷனுக்கும் ஜீவனை சுவாசத்தை சகலத்தை கொடுப்பார் என்று அப்போஸ்தலர் 17:25 சொல்லியிருக்குமானால், நான் தேவனுடைய பிள்ளை என்று வேதம் சொல்லுகிறதே, நான் அடிமையில் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறதே, அப்படியானால் எனக்கு நிச்சயமாக செய்வார் அல்லவா? என்ன சொல்வாருங்க? வெங்கல கதவுகளை உடைப்பாராம், இரும்பு தாழ்பாலை முறிப்பாராம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். விசுவாசிக்க முடியுமா? கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்க முடியுமா? விசுவாசித்தா மகிமை காண்பா. கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் அந்தகாரத்தில் இதுவரைக்கும் மறைந்து கிடக்கிற ஆசீர்வாதங்கள், ஐயோ வாழ்க்கையில எத்தனையோ காரியம் நான் இழந்திருக்கிறேன், எவ்வளவு நஷ்டப்பட்டுக்கிறேனே. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. நீ நஷ்டப்பட்ட பிரச்சனை இல்லை, என்ன நஷ்டப்பட்டீர்களோ, எவ்வளவு இழந்தீர்களோ அதை விட அதிகமா பெறுவீர்கள். அருமையானவர்கள், இது வாழ்க்கையில விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட வார்த்தை. எத்தனையோ மக்கள் நான் சொல்லிக் கொடுத்துக்கிறேன், அவர் இழந்தெல்லாம் திருப்பி பெற்றிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாருக்கும் அது வேலை செய்யும். ஆணுடைய பாரபட்சம் இல்லை, வேறுபாடு இல்லை, இது வேதம். நான் சொல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன். என்ன சொல்றாரு? வெங்கல கதவு உடைப்பார், இரும்பு தாழ்பாலை முறிக்கிறார், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும், இதுவரைக்கும் மறந்து வருகிற புதையல்கள், ஏராளமான ஆசீர்வாதங்களை என் தேவன் கொடுப்பார். எதற்காக? என் தாசனாய் யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்து உனக்கு நான் வந்து, என்னை அறியலப்பா கோரேஸ், நீ எனக்கு அறியல, ஏன்னா என் ஜனங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்ச, நீ என்னை பத்தி தெரியாது, நீ ஏதோ நம்பிட்டு இருக்கிற, ஆனாலும் இந்த உலகத்தை உண்டாக்குறா, நீ என் ஜனங்களுக்கு நன்மை செஞ்சபடியாலே நான் உனக்கு முன்னால போய் வெங்கல கதவை உடைப்பேன், இரும்பு தாழ்பாலை முறிப்பேன், பொக்கிஷங்களும் புதையலும் தருவேன். அப்படியானால் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுகிறது. அதனால தான் ஆகையினாலே நீங்க அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. பிதாவாய் தேவன் பாராட்டின அன்பை எவ்வளவு பாருங்கள் என்று சொல்லி யோவான்ல வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பை நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கவில்லையா?
விசுவாசியுங்கள். தேவனுடைய மகத்தான அன்புகளை பார்க்கிறீர்கள். அந்த அன்பு உங்கள் வாழ்க்கை செய்யக்கூடிய அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். ஒரு குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே, எல்லா விதத்திலையும் தேவனுடைய அன்பு என்ன செய்ய போறதுங்கிறதை நீ விசுவாசித்தால் நீங்கள் காணப்போகிறீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கட்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்க, 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தை ஆவியப்படுறது. இன்னைக்கு அடிமை மாதிரி இருக்கிறாங்க. யாரும் அடிமை சபைக்கு, அது ஒரு மனுஷனுக்கு, ஒரு உபதேசங்களுக்கு நீங்க அடிமைகள் அல்ல. உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அநேகர் அடிமை மாதிரி ஆயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளை, ஐ எம் சுயாதீனன். கர்த்தருக்கு நான் தேவனுடைய பிள்ளை, நான் யாருக்கும் அடிமை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ற எனக்கு நீங்க அடிமை இல்லை. நான் பேசுறப்ப எனக்கு அடிமையாடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன். நான் சகோதரன், நான் உங்க தேவனுடைய பிள்ளை, நானும் ஒரு ஆள். எனக்கு கிடைச்சது உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க எனக்கு அடிமைகள் அல்ல. நீங்க எந்த மனுஷனுக்கு அடிமை இல்லை, எந்த விதமான நிறுவனங்களுக்கு நீங்க அடிமை இல்லை. அதே சமயத்தில் தேவனுக்கு அடிமை, பரிசுத்தத்துக்கு அடிமை, ஒழுக்கத்துக்கு அடிமை, அன்புக்கு அடிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இருக்கட்டும். இங்க என்ன சொல்றாரு? நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுயாரத்தை ஆவியை பெற்றீர்கள் சொல்லிட்டு, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தானே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியில தேவன் ஆவி வந்து, எப்பா நீ சாதாரண ஆள் இல்லை, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற, நீ தேவனுடைய பிள்ளை என்று ஆவியில சாட்சி கொடுக்கிறாராம். சொல்லிச்சு கொடுத்துட்டு என்ன சொல்றாராம்? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே. நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரராமே. சுதந்திரம்னா சொத்துக்கு பங்காளி, தகப்பனுடைய சொத்துக்கு பங்காளி, அதாவது தேவனுடைய சொத்துக்கு பங்காளி, உடன் பங்காளி, பார்ட்னர். இயேசுக்கு என்னெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். நம்ப முடிகிறதா? விசுவாசிக்க முடிகிறதா? இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. அதான் அந்த வார்த்தையை அநேக காரியங்கள் விசுவாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த மாம்சத்தின் தகவல்கள் அப்படி இந்த அளவுக்கு அமுக்க பார்க்கறது இல்லை. நான் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, நான் சுதந்திரனானால் கிறிஸ்துவுடன் சுதந்திரராமே. இதை குறித்து நாம் இன்னும் தெளிவாக நாளை தினம் பார்ப்போம். அருமையானவர்கள், உங்களுக்காக நான் செபிக்கட்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்து தேவன் நம்மை அழைத்ததினாலே, இயேசு கிறிஸ்து மூலம் அந்த அழைப்பை பெற்றபடியினாலே உங்களுக்கு கிடைத்தது என்ன? நீங்கள் பிள்ளைகள். எங்களை அடிமைகள் அல்ல, பிள்ளை என்று அழைக்கப்படுகிறபடினாலே பிதாவாய் தேவன் பாராட்டின அன்பை பார், விசுவாசியுங்க. நம்முடைய தேவன் வெங்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பாலை முறிக்கிறவர். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு, தேவன் அறியாத ஒரு மனிதனுக்கு, அவன் அறியாத போதிலும் அவனுக்கு வெங்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து பொக்கிஷங்கள் பதில் கொடுப்பார் என்றால், ஹல்லேலூயா, கோடதானை செவையாக்குவார் என்றால் விசுவாசிக்க முடியாது. செபியுங்க. கர்த்தாவே நன்றி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். கோடதானவை செவையாக்குற தேவன் நீர் ஆண்டவரே, வெங்கல கதவை உடைக்கிறவர் ஆண்டவரே. தேவனை அறியாத ஒரு மனிதனுக்கு கூட நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகள் நன்மை செய்கிறீர்கள் ஆண்டவர். வெங்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து பொக்கிஷங்களும் பதிலையும் கொடுப்பீர் என்றால் உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு எத்தனை அதிகம் ஆண்டவரே. நம்முடைய ஜனங்கள் விசுவாசிக்கட்டும். தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே காணக்கூடிய விதத்தில் காணட்டும், உணரக்கூடிய விதத்தில் உணரட்டும், விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே பிரகாசம் மனக்கு உண்டாகட்டும். பவுல் செபித்தது போல செபிக்கிறேன். தேவனே நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தையை விளங்கட்டும். என்னோட தேவன் உயர்த்துகிற தேவன், என்னோட தேவன் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பூமிக்குரிய பிரகாரமாகவும் எல்லா நிலையிலும் உயர்த்துகிறவர். எனக்காக ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். வெங்கல கதவுகளை உடைப்பீர், இரும்பு தாழ்பாலை முறிப்பீர், பொக்கிஷங்களும் புதைகளையும் தருவீர். இனி வாழ்க்கையிலே ஒரு பொற்காலம் உண்டு, மகிமையான எதிர்காலம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கை தேவரே நீர் அழைத்ததினாலே அந்த நம்பிக்கையை விளங்கிக் கொள்ள உதவி செய்ய முடியாது. ஒரு பிரகாசம் மனக்கண் தர முடியாது. நான் செபிக்கிறேன் ஐயா, மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, நாளை நாம் சந்திப்போம். தேவன் நம்மை அழைத்ததுனால நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன, நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஓ, தலையிலிருந்து நடப்போம். மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், தேவன் நீங்கள் யார், நான் தேவனுடைய பிள்ளை, ராஜகுமார் என்பதை அறிவியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாளை சந்திப்போம்.